நல்லா இனிமேல் செய்வாரு நம்புறோம் சார். சூப்பரா இருந்துச்சு. எப்பவும் போல தெரிக்க விட்டுட்டாரு. அவரு நின்ன இடத்துலயே எங்க தோல்வியோட கூட்டிட்டு போனாங்களோ அங்கேயே வந்து சிஎம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஆமா சார், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்களும் போட்டுட்டு வந்திருப்போம். தேங்க்யூ. பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். எல்லாமே சொன்னாரு, நல்லது நடக்குது, மக்களுக்காக ஆட்சின்னு சொன்னாரு. இது மக்களாட்சி. எங்க அண்ணா அவரு என்ன சொன்னாரு, நல்லா பேசினாரு. கரூருக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மக்களுக்கு நல்லது பண்ணணும், எங்களோட ஆசையே அதுதான். அதனாலதான் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். கரூர் மக்களுக்கு எவ்வளவு இது பண்ணிருக்காங்களோ நல்லா செய்யணும், அதான் எங்களோட ஆசை. என்ன சொன்னாரு, லஞ்சம் கேக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், லஞ்சம் கேட்க கூடாது, லஞ்சம் வந்து யாரும் வாங்க கூடாது. அதுக்கு தான் இன்னும் வர 10 ஆட்சிக்கு அவர்தான் ஆயுசுக்கு அவர்தான். நாங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அவர்தான் வரணும், நல்லது பண்ணணும், அதான் எங்களோட ஆசை. கரூர் மக்கள் எல்லாரும் இனிமேல் திருந்திக்கிங்க. தயவு செஞ்சு டிவி கேட்க ஓட்டு போடுங்க, திமுக போடாதீங்க சார். நாங்க போன தடவை கரூருக்கு அந்த மீட்டிங்க்கு வந்தோம். பக்கத்துல நாங்க நிக்கிற பக்கம் தான் வந்து நிப்பாரு, சத்தியமே எங்களுக்கு தெரியல. அந்த அவர் வந்து நிக்கிறப்ப அந்த கூட்டத்துல இருந்து வெளியே போறதுக்குள்ளேயே படாத பாடுச்சு. இந்த டைம் எப்படியாவது பார்த்தே அவனு பாஸ் கூட கிடைக்கல, வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்தது. பக்கத்துல இருந்தோம், பஸ் அங்கதான் வந்து நிக்கணும், எங்களுக்கு தெரியல. நாங்க நின்ன பக்கம் தான் வந்து நிப்பாருன்னு எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. நாங்களும் சரி எப்படியா பாத்திரலாம் நின்றுட்டே இருந்தா அவர் வர ரொம்ப எங்களால இங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட வெளியே போக முடியல. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. எப்படியோ தப்பிச்சா முளைச்சோம் போனதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். இத்தனை உயிர் இழந்திருக்க தேவையில்லை. அதே வேலுச்சாமிபுரத்துல தான் நாங்க போயிருந்தோம். ஐயா அண்ணா வந்து 12 மணிக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. நாங்களும் 10 மணிக்கே முன்னாடி போயிட்டோம். நாங்க நிக்கிற ஸ்பாட் தான் வந்து குறிச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியல. நாங்க போய் நின்னவும் ரொம்ப க்ரௌடு வர ஆரம்பிச்சு. 2 மணிக்கு மேல போன் எந்த அளவோட இல்ல, எல்லாம் முடிச்சுட்டாங்க. இதே மாதிரி இதே ஏற்பாடு பண்ணி தான் 40 ரூபாய் நம்ம இழந்திருக்கோம். நம்பிட்டு ஒரு ஆளால தான் இந்த ஏற்பாடு இப்பெல்லாம் வச்சு கிழிச்சிட்டாரு திமுக. அடுத்த ஸ்பாட் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கிழிச்சிட்டாரு. இந்த பேச கேட்கதான் நாமக்கல் இருந்து நான் வந்திருக்கேன். இதை கேட்கறதாசன நாமக்கல் இருந்து நான் வந்திருக்கேன். லஞ்சம் வாங்க கூடாது, வாங்கினா கேட்டா என்னமோ சொல்ல சொன்னாரு. எங்க ஆட்சி நடக்குது, நாங்க கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாசே கிடைக்கல, ஏதோ எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கனால கொடுத்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க. வீட்லயே வெளியே நின்று பாத்துருவாங்க, உள்ள போக கூடாது. தளபதி ஸ்பீச் நீங்க டிவில பாருங்க, சூப்பரா பேசியிருக்காரு. செப்டம்பர் 27 நடந்ததை பத்தி பேசியிருக்காரு. கரூருக்கு அண்ணா ஏன் வரக்கூடாதுங்கிறத பத்தி பேசியிருக்காரு. எல்லாமே பேசியிருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. நிரந்தர முதலமைச்சர் அவர் தான். தலைவர் நாங்க இவ்வளவு நாளும் படத்திலேயே பார்த்துட்டு முழு பாதுகாப்பு ஸ்டேஜ்ல அவரு ஸ்பீச் பார்த்து அது போதும், சூப்பரா இருக்கு. எங்க அம்மா இறந்துட்டாங்க. குழந்தை இறந்து போன குழந்தையில 1.25 வயசு குழந்தை எங்க அக்கா பேரன் தான். அவங்க இறந்து அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இறந்து அப்புறம் அவங்க அக்கா போயிருக்காங்க, அவங்க அங்க போயிருக்காங்க. அடுத்தடுத்து எங்களுக்கு இந்த ஒரு இதனாலே எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரே வீட்லயே 3 இழப்பு இருக்கு. இதை நினைச்சு ஒரே மாசத்துலயே அடுத்து இன்னொரு பொண்ணை இழந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்போ அந்த வேதனையிலேயே இப்போ எங்க அம்மாவையும் இழந்திருக்கோம். எங்க அக்கா பேரன் குழந்தை 1.5 வயசு குழந்தை விஷ்ணு, துருவிஷ்ணு. துருவிஷ்ணு சின்ன பாட்டி. எங்க வேதனை எங்களுக்கு தான் தெரியும். இவங்க பணம் கொடுக்கப்பாங்க, நாங்க எங்க பிள்ளை தூக்கிட்டு போகல. நாங்க இந்த பணம் எல்லாம் வரும்னா நாங்க எங்கேயும் பிள்ளைய தூக்கிட்டு போகல. நாங்க ரசிகருங்கிறதுனால எங்க அக்கா பொண்ணு தூக்கிட்டு போனா அதுக்கு ஒன்னேதான் காரணம். செத்ததுக்கு அப்புறம் நாங்க போய் எங்க பணம் கொடுப்பீங்கன்னு பணத்தை வச்சுட்டு இருக்கல. குழந்தைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரியில இருக்காங்க. குழந்தைய இங்க தொலைவிட்டு இருந்த இடத்துல குழந்தை ஆஸ்பத்திரியில இருக்குன்னு எங்களுக்கு சொன்னாங்க. அதை வச்சு நாங்க போனோம். அப்புறம் தான் பணம் அறிவிச்சாங்க. நிறைய ஊடகங்கள் பணம் 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 பணத்தை பத்தி மட்டுமே பேசுறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வழி இன்ன வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை அடுத்த குழந்தை இல்ல. அந்த வேதனைக்கெல்லாம் யாராச்சும் மருந்து போட முடியுமா? இந்த வேலை கிடைக்குன்னு எங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அது இப்படிதான் நடக்கும் இருக்கு, அது நடக்குது. அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதியா இருக்குங்க. எங்க வீட்டுல இப்ப வாரிசுங்கிற பேச்சுக்கே இல்ல. அந்த பையன் அப்படி இருக்குது. ஒரு சில நாள்ல குடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படி. இப்பதான் கொஞ்சமா அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த வேதனையெல்லாம் சும்மா பேசணுங்கிறதுக்காக யாருமே தயவு செஞ்சு பேசாதீங்க. இவர் இப்ப பேசின பேச்சா எங்களுக்கு மன ஆறுதலா இருக்கு. ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கரெக்டா சொன்னாருங்க. இங்க கொஞ்சம் லோக்கல்ல வந்து பார்த்தோம்னா அந்த வெண்ணமலை கோயில் ஏரியா ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அதை பத்தி கரெக்டா விஜயபாஸ்கர் சார் எடுத்து சொன்னாரு. அதை வந்து அவர் கண்டிப்பா பாத்திருக்காரு, லிசன் பண்ணிருக்காரு. எகைன் இங்க நடக்கிறத பொறுத்து எல்லாமே அவருக்கு தெரியும்.
ஸோ இனி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு 60 நாள் ஆட்சியை பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. Okay. நிறைய ஊழல் பண்ணிருந்தாங்க அப்படின்னு. எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் ஒளிஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன ஒரு ஆன்லைன்ல என்ன ஒரு இ-சேவை ஆஃபீஸா இருக்கட்டும், எதுனாலுமே நாங்கள் போனோம்னாலும் மக்கள் சொல்றதை வச்சு தான் நான் சொல்றேன். நாங்க எதுவுமே போய் அப்ரோச் பண்ணல. எல்லா இடத்துலயுமே அமௌண்ட் கொடுத்தாதான் அந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்றாங்க. பட் இப்ப இந்த 50 நாள்ல அமௌண்ட் இல்லாமயே நடக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நாங்க எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றோம். தளபதி வாழ்க. லஞ்சம் வாங்கினால கேட்டா ஏதோ சொல்ல சொன்னாரு. என்ன சொன்னாரு? கொடுக்க முடியாது. எங்க அண்ணன் நாங்க எதுக்கு கொடுக்கணும்? என்ன ஆட்சியே எங்களுது. கரெக்டான விஷயம் தாங்க. எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்டேட்டுக்கு தேவை, ஸ்டேட்டுக்கோ கண்ட்ரிக்கோ தேவை எஜுகேஷனும் ஹெல்த்தும் தான். இது ரெண்டும் கரெக்டா இருந்துட்டா யாருக்கும் எதுவும் தேவையே இல்ல. எஜுகேஷனையும் ஹெல்த்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டாவே தமிழ்நாடு இல்ல இந்தியாவே முன்னேறிடும். நல்ல முறையா பேசியிருக்காரு. எங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறேன் இருக்காரு. தாய்மாமன் சீர் செய்ய சொல்லியிருக்காரு, செய்யறேன் இருக்காரு. 100 கோடிக்கு நல்லா இருக்கணும். அவருக்கு 100 வயசுக்கு இதே நிரந்தரம் தான். மத்ததுக்கு எதுக்குமே மாத்தி போக மாட்டாரு. இதுல நல்ல முறையா வந்துருவாரு. திமுக இதோட நல்லதே வராது. 2வது எம்ஜிஆர் சூப்பரா வருவாரு. இனிமே கட்சினாலே டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம் ஒண்ணுதான். இனிமே தோல்வியே கிடையாது விஜய்க்கு. லஞ்சம் கேட்டா இனிமே டைரக்டா சொல்லலாம். யார்கிட்டயும் எங்களோட ஆச்சு, அண்ணன் இருக்காங்க, எங்க கூட தம்பி இருக்காங்க, இந்த மாதிரி நம்ம பேசலாம். கண்டிப்பா நடக்கும். நடந்துகிட்டு தான் இருக்கு. இனிமேட்டும் நடக்கும். கண்டிப்பா. அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில அது சாத்தியம் இல்லாம இருந்துச்சு. ஆனா அண்ணா ஆட்சி வந்த பிறகு அது சாத்தியப்படுது அப்படின்னு தான் அண்ணா சொன்னாங்க. ஒழிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க ஒழிச்சு காட்டிட்டு இருக்கிறோம் தான் அண்ணா சொன்னாங்களே ஒழிய நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லலைங்களே. அப்படி சொல்லலையே அண்ணா, அப்படிதான் சொன்னாங்க. லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க. கேட்கறவங்க இருக்காங்க. கேக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகாரி கிடையாது, இடையில இருக்க தரகர் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க வளைஞ்சு கொடுக்காதீங்க, அவங்களுக்கு தராதீங்க. அதுதான் அவர் சொல்றது. நம்ம தெளிவுபடுத்துறதுக்காக அண்ணா தெளிவா சொல்லிருக்காரு. நம்ம தெளிவா இருக்கணும். எங்களோட அண்ணா பாதையில தான் நாங்க இருக்கிறோம். என்னைக்கு தெளிவா இருப்போம். அவர் சொல்ற மாதிரி செய்வா. அது மெயினா கரூர்ல நாங்க நினைவு சின்னம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இந்த நாள் அற்புதமான நாள் தான். அந்த 41 பேத்துக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கிறது மெயின் காரணம் கிடையாது. அவர் மெயினா என்னன்னா இந்த எதிர்கட்சி உள்ளவங்களுக்கு சதி பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு பாட சொல்றதுதான் இந்த நாள் சூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் ஒண்ணு. இது மாதிரி இன்னொரு சம்பவம் இனிமே நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த நினைவு சின்னம் வைக்கிறாரு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். வராது. ஏன்னா ஆட்சி இனிமேல எத்தனை வருஷம்னாலும் எங்களோட குழந்தைகள். அப்புறம் ஒரு ஆக்ஷன் அண்ணா மாதிரி பண்ணணும். முடிச்சு விட்டார் அண்ணன். எல்லாரும் பண்ணுவோம். எல்லா விஷயமே பிடிச்சிருந்துச்சு. என்ன சொன்னாங்க? கரூர் இன்சிடென்ட பத்தி சொன்னாங்க, திமுகவை பத்தி சொன்னாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஓட்டு போற வயசு வந்துருச்சா? என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. சிஎம் சொன்னதெல்லாம் சரியா வருமா? லஞ்சம் வாங்காம இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறது இதெல்லாம் சாத்தியமா? எல்லாமே சாத்தியம் தான். எல்லாமே நடக்கும். பண்ணிடுவார். எல்லாரும் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவர் பதில் சொல்லிட்டாரு. எல்லாம் ஏன் தனித்தனியா கேக்குறீங்க? எல்லாம் சேர்த்து வச்சு கேளுங்க. நம்ம ஸ்கூல் படிக்கையில சொல்லுவாங்க இல்லையா, கேள்வி நிறைய கேளுங்க அப்பதான் நாலேஜ் வளரும்னு. அவங்க கேட்க கேட்க எங்களுக்கு இன்னும் நாலேஜ் வளர்ந்துட்டு தான் இருக்கு. அதுக்குண்டான பதில்கள் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க எவ்வளவு கேள்வி வேணா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா, அந்த ஒரு காமெடி கூட பாத்துக்கோம் இல்லையா, ஒர்க் டென்ஷன் அது சம்திங். அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது மாதிரி நம்ம வேலையில காட்டுவோம். நம்ம எதுக்கு பேசி நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்லவன் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நான் நல்லவன், கடவுளுக்கு தெரியும். அதனால தான் உட்கார வச்சிருக்காரு. அதனால என்னோட வேலையை நான் கரெக்டா பாப்பேன். அவ்வளவுதான். அண்ணனை பாக்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அண்ணனை நல்லபடியா பார்த்தாச்சு. பார்த்துட்டு சூப்பரா பேசினாரு. எல்லாமே கரெக்ட் தான். அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அண்ணனை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. பேசுனாங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் எல்லாருமே விஜய் ரொம்ப நிறைய விஜய் எல்லாருமே நம்புறாங்க. அப்புறம் மக்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அப்புறம் மாதந்தோறும் பெண்களுக்கு 2500 ரூபா உதவித்தொகை உயர்த்தியிருக்காரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்காரு. அப்புறம் விஜய் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது. மக்கள் இப்போ இன்னைக்கு விஜய் வந்ததுல சேஃபா போயிட்டு சேஃபா வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்றும் என்றும் என்னைக்குமே விஜய் தான் ஆட்சியில் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு விஜய் வந்துட்டு போனதுல. விஜய் முதலமைச்சர் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே நல்ல ஒரு இது சொன்னாரு தம்பி. கரூர் மக்களுக்கெல்லாம் இப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மக்களையும் அவர் சொன்னார்ல,
எத்தனை குழந்தைகளை இழந்தாங்க, தங்கை தம்பி எல்லாத்தையுமே இழந்தாங்க இந்த மக்கள். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம்னு சொன்னார்ல. இழந்தவங்களா இருந்தாலுமே ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன், அதுக்கு மேல அவர் ஃபீலிங்ல இருந்தார். இவங்களுக்கு எப்படா ஆதரவு சொல்லுவோம், இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், மறுபடியும் அவங்க வேறு மரமா ஆகணும், செடி முளைச்சு வரணுமே அப்படின்னு நினைச்சு அவர் பேசினார்ப்பா. நல்ல ஒரு இது பேசியிருக்காரு. ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறாரு. சாத்தியமா? உண்மையதான் சொல்லியிருக்காரு, நடத்திடுவாரு. எல்லாருமே லஞ்சம்ப்பா, எங்க போனாலும் லஞ்சம் கேட்கறாங்கப்பா. ஒரு கலெக்டர் ஆபீஸ் ஓப்பனா தான் பேசுறேன், ஒரு கலெக்டர் எல்லாத்துக்குமே போனாலும் லஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. கேட்காம கேக்குறாங்க. சரி பார்த்து செய்யுங்க. அப்ப நாங்க லஞ்சம் தானே அது. நீ கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. எதுக்குப்பா கொடுக்க? எங்க அண்ணன் தான் வந்துட்டார்ல. நாங்க ஒடியாரும் போது என்ன ஆனாலுமே நீங்க திருந்த மாட்டீங்கன்னு ஒருத்தவங்கள சொல்றாங்க. எவ்வளவு வந்தாலுமே நீங்க திருந்த மாட்டீங்கன்னு. எதுக்கு? அவர் கெட்டதை செய்யலேப்பா. அவரை கூத்தாடின்றாங்க. இப்ப இவங்க தான் கூத்தாடித்தனம் பண்ணி பேசுறாங்க. புரியுதாப்பா? அவரை கூத்தாடி இல்ல, அவர் நல்லா நடிச்சு வந்து அவங்க அப்பா டைரக்டரா இருந்து அவங்க அப்பா கஷ்டப்பட்ட காசுல வந்து நடிகரா வந்து இன்னைக்கு மக்களுக்காண்டி செய்யணும்னு வந்திருக்காரு. அவர் வாட்டுக்கு அவர் வழியில தனி வழியில போறாரு. மக்களுக்கு செய்யணும். அவரை புண்படுத்தக்கூடாது. புண்படுத்தினா மக்களுக்கு வந்து வெறும் ஆள் இல்ல, அப்படியே பூரா ஆயிரும். புரியுதாப்பா? விஜயண்ணா பாக்கணும்ப்பா. இந்த இது பாக்கணும். விஜயண்ணாக்கு இது போடணும். இன்னைக்கு விஜயண்ணா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். 41 பேர் உயிர் இழந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆக்சுவலா அவர் இதுக்கு காரணமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு தீய சக்தி தான் காரணம். இதுக்கு 41 பேத்துக்கு அரசு வேலையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்பயும் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது போன கவர்மெண்ட்லயே அவங்க அரசு வேலையை கொடுத்துருக்கணும். 41 பேர் இறந்ததுக்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஒரு நிவாரணமோ இல்ல ஒரு ஹெல்ப்போ எதுவுமே பண்ணல. ஒரு இது சாராயம் கள்ளச்சாராயம் அந்த வழக்குல வந்துட்டு ஒரு குடும்பம் வந்துட்டு ஒரு 10 லட்சம் பேர் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. இது மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபான்னு சொல்றாங்க. ஒரு மாநாடுக்கு வந்த ஒரு தொண்டர்கள் வந்துட்டு 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அவங்க எந்த பதிலுமே சொல்லல. பசுபதீஸ்வரர் கோயில்ல வந்துட்டு ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தை வந்துட்டு அடியார்கள் வந்தா தங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மனு கொடுக்கலான்னு இன்னைக்கு வந்திருந்தோம். அந்த பசுபதீஸ்வரர் கோயில் வந்துட்டு அந்த மடத்தை திருப்பி ஓபன் பண்ணணும். அவரு மனு கொடுக்க முடியல சார், பார்க்க முடியல. ஆக்சுவலா இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அங்க ரீச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். இல்ல அது அவரை அட்ரஸ் பண்ண பிரச்சனை இல்ல. அது வந்து பட்டா பிரச்சனை. நான் சொல்றது வந்துட்டு பசுபதீஸ்வரர் கோயில்லயே வந்துட்டு ஒரு மடம் இருக்கு. அடியார்களோ இல்ல வெளியூர்ல இருந்து வந்தாங்கன்னா தங்கறதுக்கு ஒரு சத்திரம் சாவடி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது வந்து ரொம்ப புகழ் பெற்ற கோயில். அது அந்த கோயிலோட மடத்தை வந்து போன ஆட்சியில வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷமா க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப வந்து அதை திருப்பி திறந்து வச்சாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இது வந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கல்வியில வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பெண்களை வந்துட்டு 1000 ரூபாய் மகளிர் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது என்ன போதைப் பொருட்களும் அந்த இது டாஸ்மார்க்கும் நிறைய ஓபன் பண்ணி அதுலதான் எங்களுக்கு வருமானம் வருதுன்னு, அது இல்லாம பிளாக்லயும் சரக்கு வித்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்ப வந்துட்டு அந்த 1000 ரூபாய் பணத்தை அவர் கொடுக்கறது 1000 ரூபாய் பணத்தை 2500 ரூபாய் ஆக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஃபீஸ் வந்து வெளிப்படையா 60000 ரூபாய் தான் ஸ்கூல் ஃபீஸ் வாங்கணும், வெளிப்படையா சொல்லணுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. மக்களோட வாழ்வாதாரத்தை அடிப்படை தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யறாரு. இந்த ஆட்சி வந்தது ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இந்த ஆட்சி மட்டும்தான் இருக்க போகுது. டிவிக்கே வாழ்க. என்னோட வாழ்த்துக்கள். முதலமைச்சர் அவர்கள் வந்து இனி என்னாலும் முதலமைச்சராக இருக்கணும். எங்கள் குழந்தைங்களுக்கு அது பின்னாடி வர இளைய தலைமுறைக்கு எல்லாரும் முன்னுதாரணமாக இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஆட்சி அண்ணா வந்ததுக்கப்புறம் 38 வருஷம் கழிச்சு இப்போ தான் எம்ஜிஆர் ஆட்சியே நடக்குது. இனிமேலும் அது தொடரணும். அது என்னோட ஆசை. அண்ணனை வந்து பார்க்கணுன்னு இருந்தேன். என்னோட 33 வருஷம் ஆசை நிறைவேறிச்சு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் அண்ணன் தான் ஆட்சி தொடரணும். எப்போதும் அண்ணன் தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.